சர்க்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர் ஷபீர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சீமான் எப்பொழுதுமே தனித்துவமா நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்டியும் இந்த சட்டமன்ற தேர்தலும் தனித்து தான் நிற்பேன், வேட்பாளர் அறிவிக்கவே ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆனால் அதிலிருந்து வேட்பாளர்கள் பின்வாங்கப்பட்டதாக ஒரு தகவல். மேபி வேட்பாளர்களுக்கு நிற்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அல்லது அவங்க மனது மாறி இருக்கலாம். ஆனால் சீமான் தனியாக நிற்பது அப்படின்றது உறுதி. நீங்கள் சீமான் யாரை வேட்பாளராக நிற்க வைக்கிறாரோ அவங்க களத்தில் பணி செய்வார்கள், தேர்தலில் போட்டியிடுவார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமானை பொறுத்தளவு எப்பவுமே அவருடைய ஸ்பீச்சுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. எப்போ தாவேகா விஜய் வந்தாரோ அந்த இளைஞர்கள் எல்லாம் அப்படியே பாய்ந்ததாக ஒரு விஷயம் இந்த மாதிரி பின்வாங்குவது வச்சு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி கிடையாது. சீமானுக்கு வருகின்ற ஓட்டு சீமானுக்கு வரும். அவரை ஆதரிக்கின்றவர்கள், அவருக்கு ஆதரவாக நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. சீமானுக்கு நிறைய வாக்குகள் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு கட்சிகள் மீதும் திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு கோபம் என்பது இருந்துச்சு. சீமான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருந்தார். அதனால் சீமானுக்கு பல பேர் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் இப்போவே தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க கிட்டலாம் போய் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா, இந்த கூட்டங்களில் போய் பேட்டி எடுக்கும்போது நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, போன முறை நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ போன தேர்தலில் நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டோம். என்கிட்டே நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு இதுக்கு போகும்போது, ரிப்போர்ட்டிங் போகும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் எங்களை எல்லாரும் தற்குறின்றாங்க சார், ஆனால் நாங்கள் போன முறை சீமானுக்கு ஓட்டு போடும்போது யாரும் எங்களை தற்குறின்னு சொல்லியே சார், போன முறை நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடும்போது யாரும் எங்களை தற்குறின்னு சொல்லியே, போன முறை நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடும்போது யாரும் அப்படி சொல்லியே, இப்போ மட்டும் விஜய்க்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னோடனே எங்களை தற்குறி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்ன்றாங்க. இந்த இம்பேக்ட் இருக்கும். விஜயுடைய இம்பேக்ட் அப்படின்றது சீமான் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. எல்லா கட்சிகளும் தங்களுக்கு கிடைத்த வாக்காளர்களையோ அல்லது புதிய வாக்காளர்கள் அவர்கள் பக்கம் வரதுலேருந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது விஜய் கட்சி எழுப்ப போகிறது. இப்போ அவங்க எல்லாருடைய முயற்சி, இப்போ சீமான்லாம் தன்னுடைய வாக்காளர்களையும் தன்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அவர் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் மோடில் போயிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், விசிகேவும் அதே மாதிரி ஒரு அட்டாக் மோடில் போனாங்க. ஏடிஎம்கே தான் இருக்கிறதுலே ரொம்ப டிலே. ஆனால் ஏடிஎம்கே 2 வருஷம் ஆச்சு அட்டாக் மோடில் போகிறதுக்கு. அதனாலேயே அதிமுக மீது இருந்த கொஞ்சம் அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் இன்னும் இருந்தவர்கள் பல பேர் தாவேகாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலையில் மாறி இருக்காங்க. இப்போ எதுக்கு டெய்லி அதிமுக போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னா, விஜய் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் தான் பலமாக இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. பட் மக்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த தேர்தல். இல்லை, விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் யார் விமர்சிச்சாலும், டிபேட்ல கூட விஜய் விமர்சிச்சோம் அப்படின்னா உடனடியாக அவர் காரை தாக்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இப்போ தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு எக்ஸாம்பிள், கடைசியில் பேர் என்னன்னா மறந்துட்டேன், சீமான் சாட்டை மறுபடியும் பேசு. சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜயை பற்றி தவறான பேசக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய பிரமுகர்களாக இருக்கட்டும், தாக்குற நிலைமைக்கு மாறி இருக்காங்க. அதனால தானே அந்த ஒரு வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நீங்கள் சொன்ன தற்குறின்ற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தானே பயன்படுத்துறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தலை. அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஒன்றுமே அரசியல் அடிப்படை அறிவு கூட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாதவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அதை இது பண்ணாங்க. இந்த சம்பவங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த தாக்குதல் நடந்த சம்பவங்கள் அது ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது. சாட்டை எங்கேயோ போய் பேசும்போது அங்கே மேடையில் ஒரு பிரச்சனை, தாவேகாவை விமர்சித்து பேசியிருக்காரு. அங்கே இருந்து லோக்கலில் இருந்த லீடர்ஸ் அப்படி இது பண்ணியிருக்காங்க. இது எல்லா கூட்டங்கள்லையும் நடந்திருக்கிறது. நீங்கள் நாம் தமிழர் கடந்த முறை ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் பல இடங்களில் கூட்டம் போடும்போது திமுகவினரே போய் தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் நடக்கும். பட் இது என்னன்னா, உங்களுடைய விமர்சனம் அப்படின்றது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு கண்ணியத்தோடு அந்த விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்போது இந்த மாதிரி சச்சரவுகளும் சண்டைகளும் வரும். அது இரண்டு தரப்பினருக்கும். நாங்கள் ஒரு தரப்பை மட்டும் நான் சொல்லலை, நான் எல்லா தரப்பினரையும் நான் சொல்கிறேன்.
அதாவது ஒன்று, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் என்பது அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் இருக்கீங்க, விமர்சனம் வரதான் செய்யும். உங்களுக்கு விமர்சனம் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்க முடியாது. இப்போ பத்திரிகையாளர்கள் செய்கின்ற விமர்சனங்களை எல்லாம் பிடிக்கல, நான் வீடு பூந்து அவனை அடிப்பேன், வீடு பூந்து நான் வந்து வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்து சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு அரசியல். நீங்கள் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா விமர்சனங்கள் வரும். அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும். அது வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியை வந்து நீங்கள் அபாண்டமாக பழி சொல்கிறதோ, அல்லது தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதோ, அல்லது ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு குறியீடாக அதை மாற்றுவதோ, இது எல்லாமே கூடாது. பர்சனல் அட்டாக்கில் நீங்கள் போகும்போது தான் இந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள். தாவேகாவுடைய கொள்கையை பற்றி கேளுங்க, அல்லது நாம் தமிழருடைய கொள்கையை பற்றி கேளுங்க. நீங்கள் எல்லாமே வந்து ஒரு அவதூறு, ஒரு விமர்சனம் இப்படி தானே போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டே வந்து இப்படி போகிறது வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப அபாயகரமானது. இது எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்ஹெல்தி சைன் இது. இப்படி ஒரு தேர்தல் சிச்சுவேஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது. திமுகவினுடைய கடந்த முறை வெற்றின்றது வெறும் ஒரு அதிமுகவை விட ஒரு 3% வாக்கு தான். இந்த முறை விஜய் வந்து உள்ள வந்திருக்கிறதுனால ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எல்லார் வாயிலையுமே வர ஆரம்பிச்சிச்சு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. பட் அதையும் தாண்டி நீங்கள் இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் நாங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியாது. அவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிருக்காங்களா, அல்லது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இந்த 2 திராவிட இயக்கங்களும் வந்து மக்களை தள்ளி இருக்காங்களா அப்படின்றதுக்கான பதிலெலாம் வந்து இந்த தேர்தலில் நமக்கு கிடைக்கும். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதைவிட கூடுதலாக உங்களுக்கு வந்து எந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பு அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் வாக்குகளை நீங்கள் வந்து 2 பக்கமும் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விஜயகாந்த் வந்து 8% வாக்குகளை பிரித்தார். அப்போவே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, திமுகவுக்கு 90 இடங்கள், 90+ இடங்கள் தான் வந்துச்சு. கூட்டணி தயவால் தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடிந்தது. காங்கிரஸுடைய தயவால் தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. அப்போ இந்த முறை வந்து விஜய் 15% வாக்குகள் அப்படின்னும் போது அது இன்னும் வந்து கூடுதலாக இருக்கும். அப்போ அதிகமான இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். பட் விஜய் வந்து தன்னுடைய இம்பேக்டை எந்த அளவுக்கு அது வந்து இருக்கும் அப்படின்றத விஜய் முடிவு செய்கிறார் அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் விஜய் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கலை, பேட்டிகளை கொடுக்கல, மக்கள்கிட்ட அன்றாடம் வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி அவர் வந்து பெருசாக பேசலை. அதே மாதிரி உங்களுக்கு விஜய்வுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பேசுகிறாங்க, சில விஷயங்களை பேசுகிறாங்க. பட் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுடைய கேம்பெயின் அப்படின்றத அவங்க கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்றத வச்சு தான் வந்து விஜய்க்கான வாக்குகள் வரும். அப்போ விஜய் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வருகிறேன் அப்படின்னா எதனால் உங்களை மக்கள் நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் தெளிவாக சொல்லும்போது தான் இந்த 2 திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் அவருக்கு ஆதரவாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு திமுக, அதிமுக, இந்த திமுக, அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் நாம் தமிழருக்கு வாக்காக மாறுகிறது. திமுக, அதிமுகவுக்கு இருக்கிற அதிருப்தி தான் உங்களுக்கு வந்து கமல்ஹாசனுக்கு வாக்காக மாறுகிறது. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. விஜய்க்கு ஆதரவும் இருக்கிறது, அதே போல் அந்த அதிருப்தி வாக்குகளும் வந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் அவருக்கு இருக்கிறது. அதே போல் கூடுதலான வாக்குகளையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் போது அதை எப்படி அவர் பயன்படுத்தி எப்படி அதை கட்டமைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் இராணுவ முப்படை தளபதி, முன்னாள் தளபதி எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம், அது வந்து வெளிவரத்துக்கு முன்னாடியே அதை கையில் எடுத்த உடனே எல்லா அமைச்சர்களும் எழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காட்டக்கூடிய நாடாளுமன்றத்தில் பார்த்தோம். அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கு, அதனால வரக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்ன? அந்த புத்தகம் அப்படின்றது வந்து ஒரு இராணுவ தளபதி எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். நீங்கள் வந்து ஒரு இராணுவ தளபதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஒரு புக்கு எழுதிட்டு அதை நீங்கள் வந்து வெளியிட முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு போகணும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த புத்தகத்தை பார்த்து அதில் அவங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வெட் பண்ணி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த புக்குக்கு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக கிளியரன்ஸே கிடைக்காம இருக்கிறது. அப்போ இந்த புக்கில் அப்படி என்ன எழுதினார் அப்படின்னு கேரவான் மேகசின் வந்து அதை விசாரித்து
ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க. அந்த கட்டுரையில் இந்த சீனாவுடன் ஏற்பட்ட அந்த மோதல் இருக்கு இல்லையா, இந்தியா சீனா மோதல். அப்போ அந்த மோதல் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஒரு சீனா வந்து ஒரு 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 எல்லையை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க, ரொம்ப வேகமாக வராங்க. வரும்போது நாங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ற ஆர்டர்ஸை வந்து இராணுவ தளபதி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு அமைச்சர் இவங்ககிட்டலாம் கேட்குறாரு. ஒன்றும் பெருசாக பதில் வரல. மறுபடியும் இன்னொரு வாட்டி வெயிட் பண்ணுறாரு. அவங்க அந்த சீன படை வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகி நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. அப்போ கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 பதில் வந்த உடனே பிரதமர்கிட்ட அந்த மாதிரி ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ அப்படின்னு, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சீனா பார்டரில் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபயரை ஓப்பன் பண்ண முடியாது. பாகிஸ்தான் பார்டருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. பாகிஸ்தான் பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா யூ ஓப்பன் ஃபயர் அப்படின்றதுக்கான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. சீனா பார்டரில் அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை என்பது இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து வந்திருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது அப்போ அது எங்கேயாச்சும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருமோ அப்படின்ற அச்சம் வந்து இராணுவ தளபதிகளுக்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு 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 சுச்சுவேஷனில் நான் தள்ளப்பட்டேன் அப்படின்றத அந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இதற்காக தான் அந்த புக்குக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த கேரவான் எழுதுது. அதை ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் அந்த புத்தகம் ஏன் வெளியே வரல அப்படின்னு பேசுகிறாரு. பேசும்போது கூச்சல் குழப்பம் உருவாகிறது. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக பிரதமருடைய ஸ்பீச்சே இல்லாமல் அந்த இதை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் வருது. ரெண்டாவது, காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு, சில எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த கோஷம் குழப்பம், பாதி எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிஸ் வந்து வெளியே போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி 2014 இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையாளுவதற்கு உங்களுக்கு வந்து 56 இன்ச் செஸ்ட் வேணும், அது இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து இப்படிலாம் வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்லாம் பேசிட்டு ஒரு ஆக்சுவல் சுச்சுவேஷன் வரும்போது அதில் செயல்பாடுகளில் அவங்களால காமிக்க முடியல அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து லீடர்ஷிப்பை பற்றி பல கேள்விகளை எழுப்புகிறது அப்படின்னும் போது அந்த விஷயம் குறித்து விவாதிக்க அரசாங்கம் மறுக்கிறது. எதிர்கட்சிகள் அதை கேள்வி எழுப்புறாங்க. எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பூகாரமாக வெடிக்க விட்டுருவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவகாரம். அதில் நம்மளுடைய பிரதமர் பேரும் இருக்குது அப்படின்றது தான். அதை மறைப்பதற்காக பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் அவருக்கு பேர் ஆபத்து இருக்குது அப்படின்றத பதிவிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? இல்லை, நீங்கள் அப்படி இது பண்ண முடியாது. அதாவது இந்த விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் ஏன் அவர் பேசவில்லை அப்படின்ற அந்த கேள்விகள் வரும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் நாடாளுமன்றத்தில் உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வைக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் எம்பிஸ் மீது அவங்க வந்து இந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிரதமருடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அதன் மூலமாக அதை திசை திருப்புறாங்க. இதுக்காக தான் அது பண்ணுறாங்கன்ட்டு இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஆப்போசிஷனுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு இல்லை, அதை வச்சு அவங்க கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ அந்த புக்கு எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு தொடர்பாக டெல்லி போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து அதையும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேரெல்லாம் வந்து இது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் கீழே வரும், அதை எப்படி வந்து இவங்க ராகுல் காந்திக்கு எப்படி அந்த புக்கு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். ஸோ அந்த 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 விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்காக அந்த ஃபைல்ஸோ அல்லது அமெரிக்காவில் நடந்த அந்த விஷயமையும் தொடர்பு படுத்துறதில்ல. பட் இதை எல்லாத்தையும் வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்புகிறார்கள். நீங்கள் எதிர்கட்சிகள் பிடிக்கின்ற அந்த பதாகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த விஷயங்கள்லாம் வந்து அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன்.